வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சீமான் பெரியார் இந்த இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்துக்கிருக்கு. சீமான் அவர்கள் பெரியார் சொன்னதாக சில விஷயங்களை சொன்னதுக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் பெரியார் பேசலை, பெரியார் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதாக சீமான் சொல்கிறாரு அப்படின்னு திராவிட கழகம், தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் கொந்தளிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்ற தமிழக அரசியல்வாதிகளும் சீமானுக்கு கண்டனம் தெரிவிச்சதை பார்க்க முடியுது. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான் சொன்னது உண்மைங்க, பெரியார் அப்படியெல்லாம் பேசியிருக்காரு, அவர் அப்போ பேசினதெல்லாம் இப்போ சொன்னால் அருவருப்பாக இருக்கும், ஏன்னா பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள்லாம் பார்க்குறாங்க, அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, துரைமுருகன் இருக்கார்ல, திமுகவுடைய மூத்த அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாரை தரம் தாழ்ந்த வகையில் பேசுகிறாங்கள, அவங்களுடைய பிறப்பை நான் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், பெரியாரை தரம் தாழ்ந்த வகையில் விமர்சிக்கிறாங்களே, அவங்களுடைய பிறப்பை நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு துரைமுருகன் சொன்னது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்திருக்காருன்னா, பக்கம் 21க்கு நான் பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் கவுண்டர் கொடுத்திருக்காரு. அது என்னப்பா பக்கம் 21? இதுக்கு முன்பாகவே பாஜகவுடைய ஒரு போராட்டத்தில் இந்த பக்கம் 21 ஃபிளாஷ்பேக்கை அண்ணாமலை சொல்லி காட்டியிருக்காரு. பெரியாருடைய இறுதி பேருரை மரண சாசனம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் 21வது பக்கத்தில் திமுகவை கழுவி ஊற்றிருக்காரு பெரியார், பக்கம் 21 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லியிருக்காரு. அதை தான் இப்பையும் அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு. பக்கம் 21க்கு நான் பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் கவுண்டர் கொடுத்துருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த கவுண்டர் சமூக வலைதளத்தில் பரபரப்பாக பேசப்படுது. மேலும் அண்ணாமலை என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, வயசானவங்க 80 வயசுக்கு மேலெல்லாம் அரசியல்ல இருந்து ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் துரைமுருகன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒரு நிகழ்ச்சியில் துரைமுருகன் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. உண்மை இது. அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுக பார்த்தீங்கன்னா, பெரியாரை எப்படி அப்படி பேசலாம், பாஜக நாம் தமிழர்லாம் எப்படி அப்படி பேசலாம் இப்படி பேசலாம் அப்படின்லாம் கொந்தளிக்கிறாங்களே, இதே திமுகவுடைய முரசொலி 1968 பொங்கல் மலரப்ப நிறைய கார்ட்டூன் வரைந்து பெரியாரை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த கார்ட்டூனில் சொல்லப்பட்டதெல்லாம் நான் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலையும் இருக்கும் அந்த கார்ட்டூனு. 1962 பொங்கல் மலரில் அது ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ இப்படி கொந்தளிக்கிறாங்களே, இதே திமுக அப்போ அப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்காரு. பாஜகவினருடைய ஓவரால் கருத்து என்ன தெரியுமா, இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா பெரியாரை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இதே திமுக பெரியாரை அவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இன்னும் பெரியாரை கைது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் மூடி மறைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பில்லை, எப்போதோ கட்டமைத்த ஒரு பிம்பத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் அப்படின்னு பாஜகவும் அண்ணாமலையும் இப்போ இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்து திராவிடியன் ஸ்டாக் மத்தியில் பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீமான் சொன்னார்ல, திருவள்ளுவரை, கம்பரை, இளங்கோவடிகளை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு, திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னு சீமான் சொன்னார்ல, அது உண்மைதான். திருவள்ளுவரையும் தொல்காப்பியரையும் தரக்குறைவாக பெரியார் விமர்சனம் பண்ணது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காருங்க. ஆக மொத்தம் அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பே இல்லை, எப்போதோ கட்டமைத்த பிம்பத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவருடைய பிரஸ் மீட்டில் பேசியிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு ஒட்டுமொத்த திராவிட ஈகோசிஸ்டம் மத்தியில் பெரிய ஒரு கோபத்தையும் பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.